மன்னார் நகரசபை தவிசாளர் தெரிவின் போது பாராளுமன்ற உறுப்பினர் மஸ்தான் தலைமையிலான தன் கட்சியினரே தன்னை அமர்விற்கு செல்ல முடியாத வகையில் தடுத்து வைத்ததாக மன்னார் நகரசபை உறுப்பினர் கொலின்டன் இன்றைய தினம் பகிரங்கமாக குற்றம் சுமத்தினார். கடந்த மாதம் 24ஆம் தேதி மன்னார் நகரசபைக்கான தலைவர் தெரிவின் போது மஸ்தான் தலைமையிலான தொழிலாளர் கட்சி சார்பாக போனஸ் ஆசனம் மூலம் தெரிவு செய்யப்பட்ட நகரசபை உறுப்பினர் கொலின்டன் சபை அமர்வில் கலந்து கொள்ளவில்லை. இவ்வாறான பின்னணியில் தன்னை சபை அமர்விற்கு வரவிடாமல் தன்னுடைய கட்சியின் தலைவரும் மன்னார் மாவட்ட இணைப்பாளரும் தடுத்து வைத்ததாகவும் அதன் காரணமாகவே தான் சபை அமர்வில் கலந்து கொள்ள முடியாமல் போனதாகவும் தலைவர் தெரிவின் போது ஜனநாயக உரிமையை நிறைவேற்ற முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் கடிதம் மூலம் அறிவித்தார். இவ்வாறான நிலையில் குறித்த விடயத்தை கூட்டறிக்கையில் விடுமுறை என தெரிவித்த நிலையில் ஏனைய உறுப்பினர்களால் எதிர்ப்பு வெளியிடப்பட்டதுடன் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதன் பின்னர் குறித்த உறுப்பினரால் நகரசபைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட கடிதம் சபையில் வாசிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து குறித்த உறுப்பினருக்கு ஏற்படுத்தப்பட்ட அநீதி தொடர்பில் தம்முடைய எதிர்ப்பையும் கண்டனங்களையும் உறுப்பினர்கள் வெளிப்படுத்தியிருந்தனர். ஆனால் அவைகள் நான் வராத காரணத்துக்கு நீங்கள் உங்களுடைய கொடுப்பனை பெற்றுக்கொள்றதுக்கு மெடிக்கல் கேட்டது. ஆனால் நான் சொன்னேன் எனக்கு மெடிக்கல் காசு முக்கியம் இல்லை, என்ற கௌரவம் தான் முக்கியமான ரீதியில் நான் இன்று நடந்த பிரச்சனையை தெளிவாக எடுத்து எழுதி கொடுத்துருப்பேன். என்ன தடுத்து வச்சது தலைவர் எங்கள் மாவட்ட ஒரு தடுத்து நிறுத்தி போட்டு வெட்டி தலைவரா பெண்களோட வரணும் நினைச்சிருந்தா எவ்வளவு ஒரு பாரதூரமான கட்சி தலைமை எனக்கு சம்பளம் முக்கியம் நீங்க வந்து கட்சிக்கு எதிராக கட்சி செயலாளர் தலைவருக்கு நடவடிக்கை எடுங்க சட்டம். அது இல்ல, ஆனால் எனக்கு நடந்த சம்பவத்தை சம்பந்தப்பட்ட கட்சி தலைவரால நீங்க சொல்றது ஒரு விஷயம் நான் சொல்றேன் சார். இல்லைங்க என்னடா, நீங்க அந்த கடிதத்தை முன்மொழிஞ்சு வழிமொழியில ஒருத்தரும் இப்ப எனக்கு நான் அந்த கடிதத்துக்கு அது சரியா பிள்ளையாண்டு நீங்க வாசிச்சுங்க காட்டியது கௌரவ உறுப்பினர் நீங்க அவர் சமூகத்துல மரியாதையோட வாழ்றோம். அவருக்கு ஒரு இடி பேர் காசு கிலோவுன்றது அவரே பிள்ளை விட்டு நான் 67 வயசு எனக்கு நான் 67 வயசு எனக்கு இத்தவரையிலேயே நான் கடந்த 5 வருஷம் நகரசபையில உறுப்பினர் இருந்திருக்கேன். எவருக்கும் மதிப்பில்லாமல் நடந்ததும் இல்லை, ஊழியருக்கு எந்த விதத்துல நான் சலுகை செய்யாமல் விட்டதும் இல்லை. ஊழியர் என்ற கேட்ட தேவைகளை என்னால் வேண்ட அளவுக்கு ஊழியருக்கும் மக்களுக்கு நான் செய்தது. அந்த வகையில் எந்த விதத்துல நான் கருப்பு புள்ளிக்கு அடையாளமானது இல்லை. ஆனால் நான் அந்த நாள் சபைக்கு வராத காரணத்தினால எனக்கு குத்தப்பட்ட கரும்புள்ளி ஒன்று அடைக்கல நான் நம்பி 25 லட்சம் தந்ததாகவும் நீ தவசனாக இருக்கிற வசந்தன் என்பவர் 5 லட்சம் தந்ததாக 30 லட்சம் வாங்கி கொடுத்தான் நான் நகரசபைக்கு சமூகம் அளிக்கவில்லை. எனக்கு தெரியும், ஆனா மக்கள் தெரியும். நான் அந்த கதை கேள்விப்பட்டவுடன் தொடர்ந்து எங்கள் தலைவருக்கு தேர்வு நடத்தினோம். அதே மாதிரி எங்கள்கிட்ட மாவட்ட பொறுப்பாளருக்கும் தேர்வு நடத்தி விஷயத்தை சொன்னேன். நீங்க அறிக்கை விடாத பட்சத்தில் இது பொய்யான தகவல் தடுத்து வச்சது நாங்கள் தான் என்று அறிக்கை விடாத பட்சத்தில் நான் அறிக்கை எடுக்கணும் என்று அவர் தெளிவாக கேட்டு தலைவர் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இவ்வளோதான் சொல்லணும். நான் இந்த காரணத்துக்காக நான் வரையில பிரச்சனை இல்லை. எல்லாரும் சம்பவத்தை விட்டுட்டு அவரை கடிதத்தை வாசிச்சு போட்டு கடிதம் வந்தானே இருக்கிறாங்க என்ன காரணம் அதை வாசிச்சு போட்டு கூட மினிஸ்டர்ல சேர்த்து விடுது. அது ஒரு குறையும் இல்லை. பாதிக்கப்பட்ட கனவு அவர் ஒரு நாள் கௌரவம் முன் வந்திருக்கு. அவருக்காக நாங்கள் உரிய மரியாதை கொடுப்போம். கண்டனம் யாருக்கு தெரிவிக்கிறேன்னு சொல்லி கொடுக்க தெரியப்படுத்திருக்கிறேன். கட்சியின் அவரு தானே சொல்றாரு. திரும்ப சபைக்குள்ள போட்டு தலைவருக்கு சொல்லலாம். தலைவருக்கு சொல்லலாம். பதில் சொல்லாத நான் சொல்லலாம். என்ன சொல்லலாம். சபையை பார்க்க நோக்கமா இருக்கு.
இதுல வந்து கௌரவ உறுப்பினர்கள் கூட எனக்கு ஒரு தன்மையான தாழ்மையான வேண்டுகோள் என்றால் ஒவ்வொருவருக்கும் பேசுவதற்கு உரிமை இருக்கு, தங்களோட கருத்து சொல்வதற்கு உரிமை இருக்கு. தயவு செய்து ஒரு ஆள் பேசி முடிஞ்சது ஆகிய நான் தெரியப்படுத்துவது என்னவென்றால், கடந்த 24/6/2020 அன்று சபை தெருவிற்கு வராத காரணம் இதுதான். எனது கட்சியின் தலைவர் மற்றும் மாவட்ட பொறுப்பாளரும் என்னை சபைக்கு செல்ல விடாமல் தடுத்து வைத்ததன் காரணத்தால் நான் சபைக்கு வர முடியவில்லை என்பதை தான் மனவேதனையுடன் தெரிவித்து இப்படிக்கு புரியும். அதுக்கு இந்த நகரசபை நாங்கள் என்ன நடவடிக்கை எடுக்கலாம்னு நாங்கள் யோசிக்கிறேன். நடந்திருக்கபடியாக நகரசபை மாவட்ட இடைப்பாளருக்கும் எங்களுடைய ஆதங்கத்தை நாங்கள் தெரிவிக்கிறோம். இங்கே ஒரு மனிதனுடைய ஜனநாயக உரிமை மீறப்பட்டிருக்கிறது. அவர் எழுத்து மூலம் தந்திருக்கபடியால நாங்களும் இந்த சம்பந்தப்பட்ட 2 பேரை குறிப்பிட்டிருக்காங்க.